இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அல்லேலூயா. யாருக்கு சொல்லப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா ரூத்துக்கு போவாஸ் சொல்லுகிறார். இந்த போவாஸ் யாரு என்று பாத்தீங்கன்னா ரூத் வேலை செய்கிற தோட்டத்து எஜமானன், ஒரு வகையில ரூத்துடைய சொந்தக்காரனும் கூட. அப்போ இந்த ரூத் ஒரு சரித்திர புத்தகமாய் சொல்லப்படுகிறது. இந்த ரூத் புத்தகத்தில இவருடைய சரித்திரத்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இதன் மூலமாக இந்த ரூத்தை போல நம்ம வாழ வேண்டும் அப்படிங்கறத இதுல இருக்கிற வாழ்க்கை தான் அநேகருக்கு இருக்குது. ஏன் சில புத்தகங்களை கர்த்தர் இதுல ஆட் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கை தான் நமக்கு அநேகருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இவ விதவையா இருக்கிறார். சிலர் புருஷனோட இருந்தாலும் விதவையுடைய உணர்வுகளோடு இருக்கிறவர்கள் உண்டு. அல்லேலூயா. புருஷன் இருக்கிறான், ஆனாலும் பிரயோஜனம் இல்ல, என்னோட சரியான அன்பு இல்ல, என்னோட சரியான வாழ்க்கை இல்ல, என்னோட சரியா அவர்களுக்கு ஒரு அன்பு இல்ல. இப்படியான ஒரு சூழ்நிலையில அநேக ரூத்துகள் உண்டு. அல்லேலூயா. இந்த நாள்ல அப்படியான ஜனங்களை தான் கர்த்தர் தேற்றுகிறார். அல்லேலூயா. இப்ப ஆண்களா இருக்கிறோம், இந்த ரூத்துக்கெல்லாம் பெண்களுடைய பேராச்ச எங்களுக்கு ஆவிக்குரிய ரூத்து நீங்கெல்லாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்கள் ஆவிக்குரிய மனவாட்டிகள் கர்த்தருக்கு. சரீர பிரகாரமா நீங்க ரெண்டா இருக்கீங்க, ஒரு ஆண் பிள்ளைகளா இருக்கிறீங்க. ஆனா நீங்க ஆவிக்குரிய ரீதியில தேவனுடைய மனவாட்டிகள். ஒரு பெண்ணாக தான் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். எல்லாரும் ஒரே மாதிரி தான் பார்க்கிறார். என்னோட மனவாட்டி, என்னோட மனவாட்டி. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த நாட்களிலே கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் சேட்டின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன். இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு நிறைவான பலன் வந்திருக்குது. இன்னைக்கு நீங்க நிறைவாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்குள்ள வரும்போது இருந்ததை காட்டிலும் இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க யோசித்து பார்க்கும்போது, அப்ப இருந்ததுக்கு இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் நிறைவாதான் இருக்கிறேன் நான் சொல்ல முடியும். நீங்க நிறைவா இருக்கிறீங்களா? குறைவுபட்டுட்டீங்களா? நிறைவா இருக்கிறோம். அல்லேலூயா. அன்றைக்கு ஒருவேளை சாப்பாடு கூட கஷ்டப்பட்டு இருப்போம். இன்னைக்கு 3 நேரம் சாப்பாடு கிடைக்குது, விதவிதமான சாப்பாடா கிடைக்குது. அல்லேலூயா. நாளைக்கு கொடுக்கறது கூட கஷ்டப்பட்டு நீங்க சொந்த வீட்டை கத்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. பலருக்கும் பல விதமான ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் நீங்க வெளியிலிருந்தா கிடைச்சிருக்குமான கண்டிப்பா கிடைச்சிருக்காது. கர்த்தரை நீங்க தேடினதுனாலே கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு. அதுவும் நிறைவான ஆசீர்வாதம்.